ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் காவேரி வந்து கண்ணை மூடி ஐன்னு சொல்ல வருவாங்க. அவங்க மைண்டுக்குள்ளே வந்து பசுபதி அஜய் சொன்னது ஞாபகம் வரும். வெண்ணிலா வந்து கடைசிட்டா விஜய் உன்னை தூக்கி போட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் முன்னாடியே கதறி அழுகுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆறுதல் பத்துறாரு. நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நார்மல் ஆறாங்க. இந்த மூமெண்ட் வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்றாங்க. விஜய் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. காவேரியும் விஜயும் வீட்டில் காட்டுறாங்க. விஜய் வந்து ஐன்னு சொல்ல வந்து அதை ஃபுல்லாக சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய தூங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பசுபதியும் ராகினியும் காட்டுறாங்க. ராகினி வந்து காவேரி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பசுபதி வந்து சொல்றாங்க, இல்ல நம்ம வந்து காவேரியை பிளாக்மெயில் பண்ணணும், அவளே வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்பா அப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ராகினி கேட்கறாங்க. சப்போஸ் இப்ப நம்ம வெண்ணிலாவை கூப்பிட்டு போய் நிக்க வச்சோம்னா விஜயும் காவேரியும் சேர்ந்து வெண்ணிலாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிப்பாங்க. காவேரியே அங்கிருந்து போனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பசுபதியும் ராகினியும் வெண்ணிலாவை பாக்குறதுக்காக வராங்க. அங்க வெண்ணிலா வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது காவேரியா தான்ப்பா இருக்கும், வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாளா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி வந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. கங்கா வந்து கால் பண்றாங்க. அம்மா கால் பண்ணா ஏண்டி எடுக்கல, உன்னை பொன்னியம்மன் கோயிலுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மா எனக்கு போன் பண்ணலக்காக யமுனாவுக்கு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன் புருஷனுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு படத்துல வர மாதிரி எதுவும் பண்ணிடாத, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதான்னு சொல்லி கேட்கறாங்க. புரியுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போனை வச்சிடுறாங்க. காவேரி வந்து வெண்ணிலாவை வந்து விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அதை பார்த்து கங்கா ஷாக் ஆறாங்க. உன் வாழ்க்கையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூப்பிட்டு போறதை வந்து தடுக்கிறாங்க. தேங்க்யூ.